ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் 8th தமிழ் புக்கை நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, டவுன்லோட் பண்ணி அதில் தமிழில் வந்து நியூ புக் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வந்து 8th தமிழ் புக்கு ஓல்டு புக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இதில் என்ன அப்படின்னா 8th தமிழ் புக் அப்படி சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காலம் ஓப்பன் ஆகும். அதில் தமிழ்நாடு புக் அப்படி சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள், இதில் கிளாஸ் 7 தமிழ் புக் அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸ் ஃபர்ஸ்ட் பேஜில் தமிழ்நாடு 7 நியூ புக் அந்த மாதிரி இருக்கா, இந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு என்னென்ன புக் வேணுமோ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 8th புக்கில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஓல்டு புக்கு தான் செலக்ட் பண்ண போகிறோம். அதாவது 2024-25க்கு ஒரு புக்கு இருக்குது. அடுத்து 2022-23 ஒவ்வொரு எடிஷனும் மாற்றிருக்காங்க. ஆனால் கண்டென்ட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். சில சேஞ்சஸ் இருக்கும். இது வந்து 2019 உள்ள புக்கு. நான் இதுக்கும் ஓல்டாக இருக்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. 2019 எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் பிரித்து வச்சுருந்துருக்காங்க. அதிலே உங்களுக்கு தமிழ் புக் வேணும்னா தமிழ் மீடியம் புக் இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் புக் வேணும்னா இங்கிலீஷ் மீடியம் புக் இருக்கும். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, அதை விட ஓல்டாக பார்க்க போகிறோம். 2019க்கு முன்னாடி இருந்த புக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். டிஎன் 8th ஓல்டு புக் டவுன்லோட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, இது ரொம்ப பழைய புக். இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் தான் பார்க்க போகிறோம். 8th தமிழ் மீடியம் புக் டேர்ம் 1 அப்படி சொல்லியிருக்காங்க. அதை அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த பேஜ் எல்லாமே டவுன்லோட் ஆயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு நம்ம இதில் வந்து புக் பேக் கொஸ்டின் பார்க்க போகிறது கிடையாது. இதில் வந்து புக்கில் இருக்கிற ஹைலைட் ஆன பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8ஆம் வகுப்பு முதல் பருவம் ஓல்டு புக்கில் உள்ளது. புக்ஸ் வந்து நமக்கு வந்து எப்பவுமே எல்லா புக்கும் நமக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அப்படியே கிடைச்சாலும் எல்லா புக்ஸுமே ஒவ்வொரு ரேட் கொடுத்து தான் நம்ம வாங்கணும். பழைய இரும்பு கடையில் போய் கேட்டாலும் அதுக்குன்னு ஒரு ரேட் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் ஆன்லைனில் இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆன்லைன் புக்கு தான். ஆன்லைனில் புக்கை டவுன்லோட் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பாடல் என்ன வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். இது 8ஆம் வகுப்பு முதல் பருவத்துக்குரியது ஓல்டு புக். முத்தே பவளமே மொய்த்த பசும் பொற்சுடரே, சித்தே என்னுள்ளு தெளிவே பராபரமே, கண்ணே கருத்தை என் கற்பகமே, கண்ணிறைந்த விண்ணே ஆனந்த வியப்பே பராபரமே. இது என்னது அப்படின்னா, தாய்மானவருடைய பாடல் தான் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மேலான பரம்பொருளே, நீ முத்தாகவும் பவளமாகவும் பொன்னொழியாகவும் பேரறிவாகவும் என் உள்ள தெளிவாகவும் இருக்கிறாய் அப்படி சொல்லி அவர் கொடுத்திருக்கிறாரு. சுடர் அப்படின்னா என்ன மீனிங்னா ஒளி, ஆனந்தம் அப்படின்னா மகிழ்ச்சி, பராபரம் அப்படின்னா மேலான பொருள், இறைவன். சரியா? பராபரம் அப்படின்னா மேலான பொருள் அப்படின்னா இறைவன். இந்த ரெண்டு மீனிங்குமே குறிக்கும். தாய்மானவருடைய ஆசிரியர் குறிப்பு பத்தி பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடி எல்லாமே இப்படிதான் ஆசிரியர் குறிப்பு இருக்கு. இப்போ எல்லாமே நமக்கு ரீசெண்டா ஒரு ஹெட்லைன் மாதிரி கொடுத்து அது உள்ளே அந்த நூலோட டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முந்தின புக்கு எல்லாத்துலயுமே ஓல்டு புக்ல எல்லாம் இந்த மாதிரி தான் ஆசிரியர் குறிப்பு இருக்கும். தாய்மானவர், அவருடைய பெயர் தாய்மானவர், அவருடைய பெற்றோர் கேடிலியப்பர் கெசவலி அம்மையார், மனைவி பெயர் மட்டுவார் குழலி, அவருடைய ஊர் எந்த ஊர் அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு, அதாவது வேதாரண்யம் அப்படிங்கிற இடத்துல தான் அவர் இருந்திருக்கிறாரு. இவருடைய நூல் என்ன அப்படின்னா தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு. அடுத்து பணி என்ன அப்படின்னா, திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கிடம் கருவூல அலுவலர் பணி செய்தவர் யார் அப்படின்னா தாய்மானவர். இவருடைய காலம் கிபி 18ஆம் நூற்றாண்டு. தாய்மானவருடைய நூல் குறிப்பு கொடுத்துருக்காங்க. வாழ்த்தாக இடம்பெற்றுள்ள பாடல், ஏதாவது இந்த பாடப்பகுதியில் கொடுத்துருக்கிற பாடல் வந்து தாய்மானவர் திருப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுத்து பராபர கன்னிங்கிற தலைப்புல தான் இடம்பெற்றிருக்கு. இந்த நூல் தெய்வ தமிழின் இனிமையும் எளிமையும் பொருந்திய செய்யுள் நடையால் ஆனது. அடுத்து, திருச்சிராப்பள்ளி மலை மீது எழுந்தருளியுள்ள இறைவனான தாய்மானவரின் திருவுருவலால் பிறந்தமையால் இவருக்கு தாய்மானவர் என பெயர் சூட்டப்பட்டது. அதாவது திருச்சிராப்பள்ளியில இருக்கிற மலை மீது எழுந்தருளியுள்ள இறைவனான தாய்மானவரின் திருவருளால் இவர் பிறந்திருக்கிறார். திருச்சிராப்பள்ளி மலை மீது ஒரு இறைவன் பிறந்திருக்காரு. தாய்மானவரின் திருவருளால, அவருடைய திருவருளால இவர் பிறந்ததுனால இவருக்கு என்ன பெயர் அப்படின்னா தாய்மானவர் என்று பெயர் சூட்டப்பட்டது. தாய்மானவருடைய நினைவு இல்லம் எங்க இருக்கு அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் லட்சுமிபுரத்தில் உள்ளது. தாய்மானவரின் நினைவு இல்லம் எங்க இருக்கு அப்படின்னா ராமநாதபுரம் லட்சுமிபுரம். புக் பேக் வந்து ஓல்டு புக்குங்கிறதுனால எனக்கு இப்போதைக்கு நோட்ஸ் இல்லை. அடுத்து திருக்குறள். நம்ம வந்து இதுக்கு ஓல்டு நோட்ஸ் ஆன்சர் கீ பார்த்தா தான் கிடைக்கும். அதையும் நான் இன்னொரு நாள் என்ன செய்கிறேன் அப்படின்னா புக் பேக் தனியாக போடுறேன். ஆசிரியர் பெயர் என்ன அப்படின்னா திருவள்ளுவர். இவருடைய வேறு பெயர், அதாவது திருவள்ளுவர் திருக்குறள் கொடுத்துருக்காங்க. புனைதல் அப்படின்னா புகழ்தல், புல் அப்படின்னா கீழான,
வேறு பெயர் திருவள்ளுவருடைய வேறு பெயர் என்ன அப்படின்னா முதற்பாவலர், பொய்யில் புலவர், பெருநாவலர், சென்னா போதார். இவருடைய காலம் என்ன அப்படின்னா கிமு 31 பிறந்தவர். திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. இவர் கிமு 31 பிறந்தாருங்கிறத உறுதி செஞ்சுதான் இவரை வைத்து இவருடைய ஆண்டு, அதாவது திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்பட்டுள்ளது. வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு யார் புகழ்ந்திருக்கிறா அப்படின்னா பாரதியார். யாரதே அப்படின்னா திருவள்ளுவரை. வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாரதிதாசன் புகழ்ந்திருக்கிறார் திருவள்ளுவரை பற்றி. திருக்குறள் 11 கீழ்கணக்கு நூல்கள் 1. 11 கீழ்கணக்கு நூல்கள் 1 என்ன கொடுத்து திருக்குறள் ஆப்ஷன்ல கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க தாராளமா ஆன்சர் கிளிக் பண்ணிக்கலாம். குறள் வெண்பாக்களால் ஆனதால் குறள் எனவும், மேன்மை கருதி திரு எனும் அடைமொழியுடன் திருக்குறள் எனவும் வழங்கப்பெறுகிறது. இப்போ உள்ள புக்ல எல்லாம் நீங்க திருக்குறளுக்கு இந்த மாதிரி டெஃபினேஷன் கண்டுபிடிக்க முடியாது. இது ஓல்டு புக்குங்கிறதுனால நல்ல டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. இந்த திருக்குறள்ல வெண்பாக்கள் நிறைய இருக்கிறதுனால, அதாவது குறள் வெண்பாக்கள் ஆனதால குறள் எனவும், இதனுடைய மேன்மை கருதி அதற்கு திரு, மேன்மைனா ஒரு உயர்ந்த பகுதி பதவி அந்த மாதிரி இருக்கிறத திரு என்னும் அடைமொழியுடன் சேர்த்து திருக்குறள் என வழங்கப்படுகிறது. நாடு, மொழி, இனம், சமயம் எல்லாம் கடந்து எக்காலத்தும் பொருந்துவதாக அமைந்தலால் இதை உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. அப்ப திருக்குறளுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா உலக பொதுமறை. மக்கள் வாழ்வில் அடையத்தக்க உறுதி பொருட்களாகிய அறம், பொருள், இன்பம் எனும் முப்பெரும் பிரிவுகளை விரித்து உரைப்பது திருக்குறள். முப்பால் எனவும் பெயர் பெற்றது. திருக்குறளுக்கு உலக பொதுமறை, முப்பால் அப்படிங்கிற வேறு பெயர்களும் இருக்கு. இது 133 அதிகாரங்களையும் 1330 குறட்பாக்களையும் உள்ளது. திருக்குறள்னாலே 133 அதிகாரம், 1330 குறட்பாங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்தான். வாயிரை வாழ்த்து, பொதுமறை, பொய்யாமொழி, தெய்வ நூல் முதலிய பெயர்களும் இதற்கு உண்டு. வாயிரை வாழ்த்துனாலும் திருக்குறள் தான், உலக பொதுமறைனாலும் திருக்குறள் தான், பொய்யாமொழினாலும் திருக்குறள் தான், தெய்வ நூல் எதுன்னு கேட்டாலும் திருக்குறள் தான். இதன் பெருமையை உணர்ந்த வீரமாமுனிவர் லத்தீனிலும் ஜி போப் ஆங்கிலத்திலும் மொழிபெயர்த்துள்ளார். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப். இதுல எந்த கன்ஃபியூஷனுமே இருக்கக்கூடாது. இந்நூல் உலக மொழிகள் பலவற்றிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. திருவள்ளுவ மாலை என்னும் நூல் இதன் பெருமைக்கும் சிறப்புக்கும் சான்றாக திகழ்கிறது. அடுத்து, உருசிய நாட்டில் அணுத்துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டத்தில் திருக்குறள் இடம்பெற்றுள்ளது. எல்லா கொஸ்டின்லயுமே, அதாவது ஒரு 2 வருஷத்துல ஒரு வாட்டியாவது இந்த கண்டிப்பா இந்த திருக்குறளை பத்திய டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. லாஸ்ட் இயர்லயும் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எந்த நாட்டுல அணுத்துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் சுரங்க பாதுகாப்பு பெட்டத்தில் திருக்குறள் இருக்கு அப்படி கேட்டாங்க. அது உருசிய நாடு. அடுத்து, உருசிய நாட்டில் அணுத்துளைக்காத எந்த மாளிகையில சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்துல திருக்குறள் இருக்கு அப்படி கேட்டா கிரெம்ளின் மாளிகை. உருசிய நாட்டில் அணுத்துளைக்காத கிரெம்ளின் மாளிகை உள்ள சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டா திருக்குறள். ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்தில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. அருங்காட்சியகத்துல திருக்குறளும் விவிலியம்னா அது ஒரு பைபிள். அதாவது இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகத்துல, எந்த அருங்காட்சியகத்துல திருக்குறளும் விவிலியம் புக்கும் இருக்கு அப்படின்னா இங்கிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகம். அடுத்து அறிந்து கொள்வோம். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. இக்குறளை படிக்கும்போது உதடுகள் ஒட்டும். இதன் பொருளோ இறைவனை பற்றி நிற்கும். இந்த பற்றுக பற்றற்றான் அப்படின்னு நம்ம படிக்கும்போது நம்மளுடைய உதடுகள் ஒட்டும். இதன் பொருள் இறைவனை பற்றி நிற்கும். அது எதை பத்தினது அப்படின்னா இறைவனை பற்றியது. அறம், பொருள், இன்பம் என முப்பாலும் தப்பாமல் வந்த குறள் எது அப்படின்னு கேட்டா அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அறம், பொருள், இன்பம் 3 முப்பாலும் தப்பாமல் ஒரு குறள் இருக்கு அப்படின்னா அது இதுதான். தமிழ் வளர்த்த சான்றோர்கள் பத்தி இது கொடுத்திருக்காங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டன்டா இதுல என்ன இருக்கு அப்படின்னா புது கவிதைகளுக்கு பாரதியார். புது கவிதைகளுக்கு யார் அப்படின்னா பாரதியார். புது கவிதைகளுக்கு பாரதியார். சமுதாய புரட்சிக்கு பாரதிதாசனார். பொது உடைமைக்கு திருவிக்கலியான சுந்தரனார். தனித்தமிழுக்கு மறைமலை அடிகள். பேச்சுக்கலைக்கு யார் அப்படின்னா அறிஞர் அண்ணாதுரை. சிறுகதைக்கு புதுமை பித்தன். முதலியோர் தமிழுக்கு தொண்டாற்றினர். தமிழுக்கு தொண்டாற்றிய புது கவிதைகள் யார் அப்படின்னா பாரதியார். தமிழுக்கு தொண்டாற்றிய சமுதாய புரட்சி கவிஞர் யார் அப்படின்னா பாரதிதாசன். பொது உடைமைனா திருவிக்க. தனித்தமிழ் அப்படின்னா மறைமலை அடிகள். பேச்சுக்களை யாருடையது அறிஞர் அண்ணாதுரை அவர்களுடைய. சிறுகதைக்கு யார் அப்படின்னா புதுமை பித்தன். இவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு ஜானருக்கும் ஒரு வித்தியாசமான தலைவர். எண்ணற்ற தமிழறிஞர்கள், கவிஞர்கள், எழுத்தாளர்களாகவும் உரையாசிரியர்களாகவும் தமிழுக்கு தொண்டாற்றி சிறப்பு சேர்த்த வண்ணம் உள்ளார்கள். இவர்களுக்கு முன்பே தமிழில் அகர முதலிய தோற்றுவிக்கும் இசைப்பாடல்கள் பாடியும் தமிழருக்கு உரை வளம் சேர்த்தும் தொண்டாற்றி தமிழறிஞர் பலர் உள்ளனர்.
அவருள் சிலரை இப்பாடத்தில் காண்போம். இதுல வீரமாமுனிவர் பத்தி கொடுத்திருக்காங்க. வீரமாமுனிவர் எந்த வருடம் பிறந்திருக்காங்க அப்படின்னா 1680 இருந்து 1747 வரை அவருடைய காலம். இத்தாலி நாட்டுலதான் அவங்க பிறந்திருக்காங்க. வீரமாமுனிவருடைய ஊர் எந்த ஊர் அப்படின்னா இத்தாலி நாடு. இவருடைய இயற்பெயர் வீரமாமுனிவருடைய இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி அப்படிங்கிறதான் இவருடைய இயற்பெயர். இவர் தமது 30ஆம் அகவையில் சமய திருப்பாணியாற்ற தமிழகத்துக்கு வந்தார். இத்தாலி நாட்டில் பிறந்த வீரமாமுனிவர் இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. இவர் தமது 30ஆம் அகவையில் சமய திருப்பணியாற்ற தமிழகத்துக்கு வந்தார். எந்த வருஷம் வந்திருக்கார் அப்படின்னா 30வது அகவையில வந்திருக்கிறார். இவருடைய இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. இவர் ஆங்கிலேயம், எபிரேயம், கிரேக்கம் ஆகிய மொழிகளை அறிந்திருந்தாலும் தமிழ் மொழியின் பால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார். தமிழ் மொழி பற்றினால் தைரியநாதர் என முதலில் சூட்டிக்கொண்ட தம் பெயரை தனித்தமிழாக்கி வீரமாமுனிவர் என சூட்டிக்கொண்டார். இவருக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும் அப்படின்னா ஆங்கிலம், எபிரேயம், கிரேக்கம் இந்த 3 லாங்குவேஜுமே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அது போக அவருக்கு தமிழ் மேல ஒரு பெரிதான ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு. அதனால அவருடைய பெயர் என்னன்னு வச்சிருக்காரு அப்படின்னா தைரியநாதர் அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் வச்சிருந்திருக்காரு. அதற்கு அப்புறமா அவருடைய பெயரை தனித்தமிழ்ல வீரமாமுனிவர்னே பெயர் சுட்டியிருக்கார். வீரமாமுனிவருக்கு அதற்கு முன்னாடி என்ன பெயர் இருந்திருக்கு அப்படின்னா தைரியநாதர். அவருடைய இயற்பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி. தமிழ் மேல உள்ள பற்றின் காரணமாக அவருடைய பெயரை ஃபர்ஸ்ட் எப்படி மாத்திருக்காரு அப்படின்னா தைரியநாதர். தமிழ் மொழி பயனுள்ளோடு தெலுங்கு, வடமொழி முதலி மொழிகளை அவர் கற்றிருந்திருக்கார். ஆக மொத்தம் அவருக்கு ஆங்கிலம், எபிரேயம், கிரேக்கம், தமிழ், தெலுங்கு, வடமொழி இவ்வளவு மொழியும் கற்று தேர்ந்தவர் தான் இந்த வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் தமிழுக்கு ஆட்சி தொண்டுகள் பல. இவர் தமிழில் முதலாக சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டார். இதுவும் குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் தான். வீரமாமுனிவர் தமிழ் மொழியில எழுதின முதல் அகர முதலி எது அப்படின்னு கேட்டதுனால சதுரகராதி. தேம்பாவணி எனும் கிறிஸ்தவ காப்பியத்தை இயற்றினார். கிறிஸ்தவ காப்பியம் ஒண்ணு இயற்றிருக்கிற அந்த நூலுக்கு பெயர் தேம்பாவணி. அப்ப தேம்பாவணியும் வீரமாமுனிவருடையது. தமிழ் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டா வீரமாமுனிவர். தமிழ் எழுத்து வரி வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டவர் வீரமாமுனிவர். தொன்னூல் விளக்கம் எனும் இலக்கண நூலை படைத்தார். தொன்னூல் விளக்கம் என்கிற ஒரு இலக்கண நூலையும் படைத்திருக்கிறார். களம்பகம், அம்மானை முதலிய சிற்றிலக்கியங்களை இயற்றினார். பரமார்ந்த குருகதை எனும் நகைச்சுவை நூலை எழுதினார். அவர் தேம்பாவணி எழுதியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் சதுரகராதிங்கிற அகர முதலி, அடுத்து தேம்பாவணி எனும் கிறிஸ்தவ காப்பியம், அடுத்து தமிழ் எழுத்து வரிவிடத்தை சீர்திருத்தி எழுத்து சீர்திருத்தத்தை மேற்கொண்டிருக்கிறார். தொன்னூல் விளக்கம் இலக்கண நூல் படிச்சிருக்கிறார். இலக்கண நூல் பெயர் என்ன அப்படின்னா தொன்னூல் விளக்கம். சிற்றிலக்கியத்தின் பெயர் களம்பகம் அம்மானைங்கிற சிற்றிலக்கியம். நகைச்சுவை நூலுக்கு பெயர் பரமார்ந்த குறுகதை. இது எல்லாமே வீரமாமுனிவருடையது. தேம்பாவணி காவலூர் களம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது. தொன்னூல் பொன்னூலாக இலங்குகிறது. சதுரகராதி முத்தாரமாக மிளிர்கிறது. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டினார். தேம்பாவணி காவலூர் களம்பகம் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தொன்னூல் பொன்னூலாக இலங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சதுரகராதி முத்தாரமாக மிளி. இதுல நான் உங்களுக்கு டேஷ் கொடுத்து கேட்கலாம். எந்த நூல் கதம்ப மாலையாக காட்சியளிக்கிறது அப்படின்னா தேம்பாவணி காவலூர் களம்பகம். எந்த நூல் பொன்னூலாக விளங்குகிறது அப்படின்னா தொன்னூல் அப்படிங்கிற நூல் பொன்னூலாக இலங்குகிறது. எந்த நூல் முத்தாரமாக மிளிர்கிறது அப்படின்னா சதுரகராதி. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்கள் ஒருவராக விளங்குகிறார். தமிழ் முனிவர்கள் ஒருவராக விளங்கக்கூடியவர் வீரமாமுனிவர் என சொல்லின் செல்வர் ராப்பி சேதுப்பிள்ளை வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டினார். இது எல்லாமே யாருடையது அப்படின்னா ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா வீரமாமுனிவருக்கு புகழாரம் சூட்டியிருக்கிறாங்க. தமிழை தாய்மொழியாக கொண்டிராதவர் யார் அப்படின்னு கேட்டா வீரமாமுனிவர். அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம். இதுல இத்தாலி நாட்டை சேர்ந்ததுனால அவருடைய மொழி என்ன மொழியா இருக்கிறது சான்ஸ் இல்ல, தமிழ் மொழியா இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் நன்தமிழை கற்று தமிழில் இலக்கியங்களை இயற்றி தமிழுக்கு மாபெரும் தொண்டாற்றியுள்ளார். இவர் ஆற்றிய தமிழ் தொண்டும் மாறாத தமிழ் பெற்றும் தமிழ் உள்ளவரை தமிழ் உள்ளங்களில் மனம் பரப்பி கொண்டிருக்கும். அடுத்து குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவர்களுடையது. மாதவஞ்சேர் மேலோர் வலுத்தும் குணங்குடியான் என்று புலவர் பெருமக்களால் புகழப்பட்டவர் குணங்குடி மஸ்தான் சாஹிப். இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா சுல்தான் அப்துல் காதிரு. இள வயதிலே முற்றம் திறந்தவராய் இருந்தார். சதுரகிரி, புறாமலை, நாகமலை முதலிய மலைப்பகுதிகளுக்கு சென்று தனித்திருந்து ஞானம் பெற்றவர் குணங்குடி மஸ்தான் சாஹிப்.
அடுத்து ஆறுமுக நாவலர் 1822 1879. யாழ்ப்பாணம் நல்லூரில் பிறந்தவர் யார் அப்படின்னா ஆறுமுக நாவலர். அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா ஆறுமுக நாவலர். அடுத்து இந்த ஆறுமுக நாவலருடைய இளமையிலே சைவ சித்தாந்த நூல்களையும் திருமறைகளையும் தெளிவாக கற்றிருக்கிறார். தமிழ் புலமையும் ஆங்கில புலமையும் ஒரு சேர கைவர பெற்றார் யார் அப்படின்னு கேட்டா அது இந்த ஆறுமுக நாவலர். இருமொழி கற்பிக்கும் ஆசிரியராக திகழ்ந்தவரும் ஆறுமுக நாவலர். சொற்பொழிவு வாயிலாக இவர் தம் மொழி திறமையும் வாக்குவன்மையும் பொருள் விளக்கும் தன்மை கொண்டு திருவாவடுதுறை ஆதீனத்தாரால் மகிழ்ந்தார். ஆதீனத்தார் இவருக்கு என்ன பெயர் சுட்டிருக்கிறார் அப்படின்னா நாவலர். ஆறுமுக நாவலர் அப்படிங்கிறவருக்கு ஆறுமுக நாவலருக்கு இந்த ஒரு பட்டம் கொடுத்திருக்கிறார். அது யார் கொடுத்தது அப்படின்னா ஆதீனத்தார் அப்படிங்கிறவர் இவருக்கு நாவலர் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து சிறப்பித்திருக்கிறார். அடுத்து ஆறுமுக நாவலர் இவரை நாவலர் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்திருக்கிறார். வசன நடை கைவந்த வள்ளலார்னு யார் கொடுத்திருக்கா அப்படின்னா பரிதிமார் கலைஞர் இவரை பாராட்டியிருக்கிறார். யாரை அப்படின்னா ஆறுமுக நாவலர் அவர்களை வசன நடை கைவந்த வள்ளலார் அப்படின்னு பரிதிமார் கலைஞர் இவரை என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா பாராட்டியிருக்கிறார். ஆறுமுக நாவலர் எங்க அச்சுக்கூட அமைச்சிருந்திருக்கார் அப்படின்னா சென்னையில். தமிழ் நூல்களை பதிப்பித்திருக்கிறார். பாரதம், பெரிய புராணம், கந்த புராணம், திருக்குறள், பரிமேலழகர் உரை முதலிய இலக்கிய நூல்களை இலக்கண வினாவுரை, இலக்கண சுருக்கம், நன்னூல் விருத்தியுரை, நன்னூல் காண்டிகை உரை, இலக்கண கொத்து, இலக்கண சூறாவளி போன்ற நூல்களை என்ன செஞ்சிருக்கார் அவரோட அச்சுக்கூடத்தின் வாயிலா பதிப்பிச்சிருக்கிறார். முதல் வகுப்பு முதல் 4ஆம் வகுப்பு வரை பால பாடங்களையும் எழுதி அச்சிட்டவர் யார் அப்படின்னு கேட்டா இந்த ஆறுமுக நாவலர். 1ஆம் வகுப்பிலிருந்து 4ஆம் வகுப்பு வரைக்கான பாலர்களுடைய பாடங்களை எழுதி அச்சிட்டு வெளியிட்டவர் இந்த ஆறுமுக நாவலர். தமிழின் தொன்மையும் தூய்மையும் வன்மையும் வனப்பும் தமிழர்களை மட்டுமின்றி உலகளாவிய அளவில் வெளிநாட்டினரையும் ஈர்த்துள்ளதை தமிழ் உலகு நன்கு அறியும். இந்த பாடம். அடுத்த பாடம் ஜி போப் அவர்களுடையது. ஜி போப் பத்தி நம்ம இந்த பாடத்துல பார்க்கலாம். தமிழ் அன்னைக்கு தொண்டாற்றிய சான்றோரில் தமிழை தாய்மொழியாக கொள்ளாத சான்றோர்கள் குறிக்கத்தக்க இடம்பெற்றுள்ளனர். ஐரோப்பியர் வருகையை தொடர்ந்து தமிழகத்தில் குடிபெயர்ந்து சமய பணியோடு தமிழ் பணியையும் தங்கள் தலைமை பணியாக கொண்டு தொண்டாற்றிய பெருமக்கள் பலர் இருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமானவர் யார் அப்படின்னா ஜி போப் தான். அதுல ஜி போப்புடைய பிறப்பும் இளமை. ஜி போப் அவர்களுடைய முழு பெயர் என்ன அப்படின்னா ஜார்ஜ் யூக்லோ போப். ஜார்ஜ் யூக்லோ போப்போட ஷார்ட் ஃபார்ம் தான் ஜியு போப். கிபி 1820ஆம் ஆண்டு ஏப்ரல் 24ஆம் நாள் பிரான்ஸ் நாட்டில் இவர் பிறந்திருக்கிறார். ஜி போப்பும் இந்த வீரமா முனிவர்களுமே அயல் நாட்டவர் தான். ஜி போப்புக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பிரான்ஸ். அந்த வீரமா முனிவருக்கு லத்தீன். அடுத்து எட்வர்ட் தீவில் ஜான் போப்புக்கும் கெதரின் யுலாபுக்கும் மகனாக பிறந்தார். ஜி போப்புடைய ஃபாதர் அண்ட் மதர், அம்மாவுடைய அப்பா பேர் ஜான் போப், கெதரின் யுலாப். போப்பின் பெற்றோர் சிறந்த கல்வியாளர்களும் சமய பற்றி மிக்கவர்களாகவும் விளங்கினார். இவர் நல்ல ஞானமா இருந்ததுனால காரணம் அவங்களுடைய அப்பா அம்மாவும் நல்ல சமய பற்றாவும் கல்வியில சிறந்து விளங்கியிருக்கிறார். அவருக்கு ஒரு நல்ல கல்வியையும் சமயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் ஊட்டி வளர்த்திருக்கிறார். ஜி போப் இளமையிலே சுறுசுறுப்பு, விடாமுயற்சி, ஊக்கம், உழைப்பு முதலீட்டுல எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார். போப்பின் தமையனார் ஹென்றி என்பவர் தமிழகத்தில் கிறிஸ்தவ சமயத்தை பரப்பும் சமய குருவாக பணியாற்றி வந்தார். போப்பின் தமையனார் அவருடைய அப்பா ஹென்ரிங்கிறவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா தமிழகத்துல கிறிஸ்தவ சமயத்தை பரப்புறதுக்காக ஒரு குருவாக பணியாற்றிட்டு இருக்கிறார். அவரை போல நானும் என்ன செய்யணும் அப்படின்னு மாறணும் அப்படின்னு சொல்லி போப் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா அவருடைய 19வது அகவையில் தமிழகத்தில் சமய பணியாற்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் பாய்மர கப்பல்ல சென்னை வந்து சேர 8 திங்கள் ஆயிருக்கு. அவர் அந்த ஊர்ல இருந்து என்ன செஞ்சிருக்காரு சென்னை வர 8 திங்கள் ஆயிருக்குது. அந்த 8 திங்களையும் வீணா கழிக்காம அவருடைய தமிழ் நூல்களையும் வடமொழி நூல்களையும் படிச்சுட்டு வந்திருக்காரு. அவர் அந்த நாட்டு பிரான்ஸ் நாட்டுல இருந்து தமிழகத்துக்கு வர்றதுக்கு 8 திங்கள் ஆயிருக்கு. அந்த 8 திங்களையும் வீணடிக்க கூடாது அப்படிங்கிறதுனால தமிழ் நூல்களையும் வடமொழி நூலையும் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா படிச்சிருக்கிறார். தமிழகம் வந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சிருக்காரு அவங்க தமிழ் மக்கள் முன்னாடி சொற்பொழிவு ஆற்றக்கூடிய அளவுக்கு அவருடைய திறமையை என்ன செஞ்சிருக்கிறார் வளர்த்திருக்கிறாரு அந்த கப்பல்ல. தமிழகத்தில் சமய பணியை தொடங்கிட்டாரு. திருநெல்வேலி மாவட்டத்துக்கு சென்றிருக்கிறார். சாயர்புரத்துல சமய பணியாற்றி தொடங்கியிருக்கிறார். பள்ளி நிறுவிக்கிறார். கல்வி பணியை நிறைவேற்றிருக்கிறார். சமய கல்லூரியில் தமிழ் இலக்கியம், ஆங்கில இலக்கியம் முதலிச்சு கிரேக்கம், லத்தீன், எப்ரேயம் முதலிய மொழிகளையும் கற்றுத்தர ஏற்பாடு. அவர் தமிழை கற்றதை விட கிரேக்கம், லத்தீன், எப்ரேயங்கிற மொழியையும் கற்றுத்தர ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். கணிதம், அறிவாயும் மெய்யறிவு ஆகியவற்றை கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியராகவும் என்ன செஞ்சிருக்கிறார்
பணியாற்றல். கல்லூரியில ஆசிரியரா இருந்திருக்கிறாரு. கணிதமும் அறிவாயும் மெய்யறிவு அப்படிங்கிற பாடநூலை இவர் கற்றுக் கொடுக்கிறதுக்காக பணியில இருந்திருக்கிறார். இவருக்கு திருமணம் ஆயிருக்கு 1842 முதல் 1849 ஆண்டு வரை கல்வி பணியும் சமய பணியும் ஆற்றியப்போ இங்கிலாந்துக்கு திரும்ப போயிட்டார். போயிட்டு 1850ஆம் ஆண்டுல திருமணம் செஞ்சிருக்காரு. திருநெல்வேலி வந்தவர் திரும்ப 1850ல என்ன செஞ்சிருக்கார், திருமணம் பண்ணியிருக்கிறார். அவருடைய மனைவி கூட திரும்பவும் என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா தமிழகம் வந்துட்டார். வந்து தஞ்சாவூர்ல என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா சமய பணி தொடங்கியிருக்கிறார். தமிழ் இலக்கிய ஆர்வம் அவருக்கு அதிகமா இருந்திருக்கு. தஞ்சையில பணியாற்றிய 8 ஆண்டு காலத்தில் புறநானூறு முதலான சங்க நூல்களையும் நன்னூல் முதலான இலக்கணங்களையும் பயன்படுத்தினார். திருக்குறள், திருவாசகம், நாலடியார் முதலிய நூல்களை பல முறை படித்து அவற்றின் நயங்களை உணர்ந்தார். அவற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டால் மேலை நாட்டவர் அறிந்து பயனுறுவர் எனும் உயர்ந்த எண்ணத்தோடு அம்முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். அவர் இங்க தமிழ் கத்து தமிழ்ல இருக்கிற திருக்குறள், திருவாசகம், நாலடியார் எல்லா நூலையும் படிச்சிருந்ததுனால அதுல இருக்கிற நயங்களை என்ன செஞ்சிருக்காரு, ஆங்கில மொழியத்துல வெளியிட்டோம் அப்படின்னா அடுத்த இந்தியா தவிர மேலே இருக்கிற அனைத்து நாட்டுல இருக்கிறவங்களும் அந்த நூலை படிச்சு பயன்பெறுவாங்கங்கிற முயற்சியில என்ன செஞ்சிருக்கிறார், மொழிபெயர்க்க ஆரம்பிச்சிருக்கிறார். இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு முதலான ஏடுகளில் தமிழ் மொழி பற்றி ஆராய்ச்சி கட்டுரைகளை ஆங்கிலத்திலே எழுதியிருக்கிறார். இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு போன்ற ஏடுகளை என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னா ஆங்கிலத்துல எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையில புறநானூற்று பாடல், புறப்பொருள் வெண்பா மாலை, திணை விளக்கம், தமிழ் புலவர் வரலாறு இடம்பெற்றிருக்கு. பாடநூலோட முன்னோடியா இருந்திருக்கிறார். மேலை நாட்டவர் தமிழை எளிதில் கற்றுக்கொள்ளும் வகையில் தமிழ் ஆங்கில அகராதி ஒன்றையும் ஆங்கிலம் தமிழ் அகராதி ஒன்றையும் போப் வெளியிட்டார். தமிழ் ஆங்கில அகராதி, ஆங்கிலம் தமிழ் அகராதியை வெளியிட்டவர் போப். அடுத்து தமிழ் தொண்டு செஞ்சிருக்கிறார். தாயத்துக்கு சென்ற போது 1885 முதல் 1908 வரை 23 ஆண்டுகளாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்பிக்கும் பேராசிரியராக பணிபுரிந்திருக்கார். இந்தியா திரும்பியும் அவருடைய தாயத்துக்கு சென்று அங்க போய் என்ன மொழி கற்றுக் கொடுத்திருக்கிறார் பாருங்க, தமிழும் தெலுங்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார். திருக்குறளை 40 ஆண்டுகள் படித்து சுவைத்த போப் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து 1886 வெளியிட்டார். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து 1886 வெளியிட்டிருக்கிறார். தமது 80ஆம் அகவையில் 1900 ஆண்டு திருவாசகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பினை வெளியிட்டார். திருக்குறளை ஃபர்ஸ்ட் ஆங்கிலத்தை வெளியிட்டு இருக்கிறார் 1886. அடுத்து 4 வருஷம் கழிச்சு திருவாசகத்தையும் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா ஆங்கில மொழிபெயர்ப்புல வெளியிட்டு இருக்கிறார். அவருடைய கடைசி காலத்துல புறப்பொருள் வெண்பா மலை, புறநானூறு, திருவுருட்பா முதலிய நூல்களையும் என்ன செஞ்சிருக்கிறார், பரப்பித்திருக்கிறார். தமிழின் பெருமையை தரணி முழுவதும் பரப்பிய போர் 1908ஆம் ஆண்டு பிப்ரவரி திங்கள் 11ஆம் நாள் தம் இன்னுயிரை நீத்தார். 1908ஆம் ஆண்டு அவர் இறந்திருக்கிறார். அவர் தம் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் என எழுத வேண்டும் என்று தமது இறுதி முறையில் உறுதி வைத்தார். அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா அவருடைய கல்லறையில இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான் எழுதணும் அப்படிங்கிறது அவருடைய கடைசி ஆசையா இருந்திருக்கு. அதை உயில்ல எழுதி வச்சிருக்கிறார். ஆங்கில மொழியினை அன்னை மொழியாக கொண்ட போப் தமிழ் மாணவன் என்று தம்மை அறிந்து கொண்டமை தமிழ் மாட்சியை, தமிழின் மாண்பை தமிழரும் உணரச் செய்த போப் அல்லரோ இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர். அவர் தம் உள்ளங்களில் எல்லாம் இன்றும் வாழ்கிறார் என்றும் வாழ்வார். என்ன செஞ்சிருக்காரு, அவர் தமிழ் மாணவனா, அவர் என்னதான் அயல்நாட்டுல பிறந்தாலும் தமிழ் மாணவன் அப்படிங்கறத அவருடைய மனதுல இருந்திருக்கு. அப்படிங்கறதுனால தமிழ் மொழி மேல அவருக்கு அதிக அளவு அன்பும் இருந்திருக்கு. அதனால அவர் இங்கேயே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கான்னு யாருடைய கல்லறையில அதை எழுதியிருக்கு அப்படின்னு கேட்டா அது ஜி. போப். இது ஒரு கொஸ்டின்லையும் கேட்டிருந்தாங்க குரூப் 4 குரூப் 2ல. அடுத்து இலக்கணம் எல்லாமே நம்ம தனியா ஒரு சாப்டர்ல பார்க்கலாம். அடுத்து மொழித்திறன் புக் பேக் இதுல இருந்து நமக்கு அந்த நோட்ஸ் கிடைச்சிச்சுன்னா அந்த சீக்கிரத்திலேயே அந்த புக் பேக்கும் கொடுக்குறேன். இன்னைக்கு புக் இன்சைட் மட்டும் பார்க்கலாம். தொண்டு உள்ளம் பத்தி இதுல கொடுத்துருக்காங்க. அடுத்து முதல் பாடம் முடிஞ்சிச்சு. அடுத்து 2வது பாடம். எப்படின்னதான் தமிழ் புது புக்ல கொஸ்டின் கேட்டாலும் பழைய புக்ல கண்டிப்பா அட்லீஸ்ட் 2 இல்ல 3 கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதனால பழைய புக்கையும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ரொம்ப டீப்பா போகட்டாலும் அட்லீஸ்ட் புக் இன்சைடாவது நம்ம கவர் பண்ணிடணும். தமிழ் மேக்சிமம் எல்லாருமே நல்ல மார்க் வாங்கிடுவாங்க. நிறைய பேர் தமிழ்லையும் மார்க் வாங்கல. இனியவை 40 யாருடையது அப்படின்னா பூதஞ்சேந்தனார் அவர்களுடையது.
குளவி அப்படின்னா குழந்தை, பிணினா நோய், கலரும் அப்படின்னா பேசும், மயரினா மயக்கம். அடுத்து சலவர்னா வஞ்சகர், மண்ணுயினா நிலை பெற்ற உயிர். மதுரை தமிழாசிரியர் மகன் யார் அப்படின்னா பூதஞ்சேந்தனார். பூதஞ்சேந்தனாருடைய பெற்றோர் யார் அப்படின்னா மதுரை தமிழ் ஆசிரியர். இவருடைய ஊர் எது அப்படின்னா மதுரை. இவருடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இந்நூல் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக அமைந்திருக்கு. நன்மை தரும் இனிய கருத்துக்களை 40 பாடல்களை தொகுத்து உரைப்பதால் இனியவை 40 என பெயர் பெற்றது. நன்மை தரும் இனிய கருத்துக்களை 40 பாடல்களை தொகுத்துரைப்பதால் அந்த நூலுக்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இனியவை 40. இந்நூலின் ஒவ்வொரு பாடலும் 3 அல்லது 4 கருத்துக்களை இனிமையாக கூறும். இந்நூலின் 12, 20ஆம் பாடல்களை இந்த பாடத்துல கொடுத்திருக்கிறாங்க. அடுத்து க சச்சிதானந்தன் அவர்களுடையது இந்த பாடல். குவை அப்படின்னா குவியல், மாறன்னா மன்மதன். கச்சிதானந்தன் அவர்களுடைய இயற்பெயர் கொடுத்திருக்காங்க. இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள பருத்தித்துறையில் தான் அவர் ஊரு. இவர் என்ன பணி செஞ்சிருக்கிறார் அப்படின்னா ஆசிரியர் பயிற்சி கல்லூரி விரிவுரையாளராக பணியாற்றிருக்கிறார். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் மும்மொழிகளில் ஆழ்ந்த புலமை பெற்றவர் யார் அப்படின்னா சச்சிதானந்தன். ஆனந்த தேன் அப்படிங்கிற ஒரு கவிதை, அன்னபூரணி அப்படிங்கிற ஒரு புதினம், அடுத்து ஒரு யாழ்ப்பாண காவியம். இது மூணுமே அவருடைய படைப்புகள். ஆனந்த தேன் அப்படிங்கிற கவிதை தொகுதி யாருடையது அப்படின்னா சச்சிதானந்தன். அன்னபூரணி அப்படிங்கிற புதினம் யாருடையது அப்படின்னா சச்சிதானந்தன். யாழ்ப்பாண காவியம் அப்படிங்கிற காவியம் யாருடையது அப்படின்னா சச்சிதானந்தன். மகாவித்துவான் நவநீத கிருட்டின பாரதியாரின் மாணவர். இவர் தம் பாடல்களில் கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கையும் ஒருமித்து காணலாம். அடுத்து செய்தி உருவாகும் வரலாறு பத்தி கொடுத்திருக்கிறாங்க. செய்தி திரட்டல்னா என்னது? செய்தி திரட்டும் முறை, நிகழ்ச்சியில் பங்கேற்கிறது, விளக்கம் கேட்டல். புல்லட்டின் அப்படின்னா சிறப்பு செய்தி இதழ். டெட்லைன்னா குறித்த காலம். எடிட்டோரியல்னா தலையங்கம். ஃபேக் நியூஸ்னா பொய் செய்தி. சிறப்பு செய்தினா ஃபிளாஷ் நியூஸ். போலியோ நம்பர்னா இதழ் எண். கிரீன் ப்ரூஃப்னா திருத்தப்படாத அச்சுப்படி. லே அவுட்னா செய்தித்தாள் வடிவமைப்பு. அறிந்து கொள்வோம் அச்சுப்பிழை திருத்தல் குறியீடுகள். காரிருள் அகத்தில் நல்ல கதிரொளி நீதான், இந்த பாரிடை துயில்வோர் கண்ணீர் பாய்ந்திடும் எழுச்சி நீதான், ஊரினை நாட்டை இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே. யாருடையது அப்படின்னா பாரதிதாசன் அவர்களுடையது. மகிழ்ச்சிக்கான வழி அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இம்பார்ட்டன்ட் பாடம் மட்டும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். அடுத்து இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த பாடமே முடிய போது போல. திருவள்ளுவ மாலை அப்படிங்கிறது யாருடையது அப்படின்னா கபிலருடையது. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால், மனையழகு வல்லைக்கு உறங்கும் வளநாடா, வள்ளுவனார் வெள்ளை குரட்பா விதி. யாருடையது அப்படின்னா கபிலருடையது. வல்லை அப்படின்னா நெல் குத்தும் போது பெண்களால் பாடப்படும் உலக்கை பாட்டுக்கு பெயர் என்ன அப்படின்னா வல்லை. அழகு அப்படின்னா கோழி. கபிலர் அவருடைய காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறளின் சிறப்பினை உணர்த்த திருவள்ளுவர் மாலை எனும் தனிநூல் ஒன்று இயற்றப்பட்டது. இந்நூலில் 55 பாடல்கள் உள்ளன. இதனை 53 புலவர்கள் பாடியுள்ளார்கள். திருக்குறள்ல சிறப்பை உணர்த்ததுக்கு ஒரு தனி நூல் அமைச்சிருக்கிறாங்க. அது திருவள்ளுவர் மாலை அப்படிங்கிறது. திருக்குறளின் சிறப்பினை உணர்த்தும் தனி நூல் எது அப்படின்னு கேட்டா அது திருவள்ளுவர் மாலை. திருவள்ளுவர் மாலையில் எத்தனை பாடல்கள் உள்ளன அப்படின்னா 55 பாடல்கள் உள்ளன. 55 பாடல்களையும் எத்தனை புலவர்களால பாடப்பட்டிருக்கு அப்படின்னா 53 புலவர்களால பாடப்பட்டிருக்கு. சிறு புள்ளின் தலையில் திணையளவிலும் சிறுபனி நீர் நெடிதுயர்ந்த பனைமரத்தின் உருவகத்தை தன்னுள் தெளிவாக காட்டும். இந்த பாடல்ல அமைஞ்சிருக்கிற உவமை தான் இது. உவமிக்கப்படும் பொருள், அறிவியல் கருத்து எல்லாமே கொடுத்திருக்காங்க இதுல. அடுத்து சுயம்வர காண்டம், புகழேந்தி புலவர் அவர்களுடையது. சுயம்வரம் காண்டம் புகழேந்தி புலவர் அவருடைய பாடல் கொடுத்திருக்காங்க. 2 பாடல் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 எல்லாமே அவருடைய பாடல். பாடல்ல சொற்பொருளும் கொடுத்திருக்காங்க. நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஆசிரியர் குறிப்பு பெயர் புகழேந்தி புலவர். பிறந்த ஊர் எது அப்படின்னா தொண்டை நாட்டின் பொன் விளைந்த களத்தூர் வரகுண பாண்டினி அவை புலவர். ஆதரித்த வள்ளல், அதாவது புகழேந்தி புலவரை ஆதரித்த வள்ளல் யார் அப்படின்னா சந்திரன் சுவர்க்கி. இவருடைய காலம்
12ஆம் நூற்றாண்டு. கம்பரும் ஒட்டக்கூத்தரும் இவர் காலத்தில் வாழ்ந்தனர். கம்பரும் ஒட்டக்கூத்தரும் யாருடைய காலத்தில் வாழ்ந்தனர் அப்படின்னு கேட்டா புகழேந்தி புலவர். வெண்பா யாப்பில் காப்பிய பொருளை தொடர்நிலை செயலாக பாடிய சிறப்பினால் இவர் வெண்பாவிற் புகழேந்தி என போற்றப்படுகிறார். வெண்பாவிற் புகழேந்தி என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா புகழேந்தி புலவர். வெண்பா யாப்பில் காப்பிய பொருளை தொடர்நிலை செயலாக பாடிய சிறப்பினால் எவ்வாறு போற்றப்படுகிறார் இந்த புகழேந்தி புலவர் அப்படின்னு கேட்டா வெண்பாவிற் புகழேந்தி அப்படிங்கிறது. நலவெண்பா என்பது நலனது வரலாற்றை வெண்பாக்களால் கூறும் நூல் என விரிந்து பொருள் தரும் இந்நூல் சுயம்வர காண்டம், கலித்தொடர் காண்டம், கலிநீங்கு காண்டம் எனும் முப்பொருளை கொண்டுள்ளது. இதில் 436 வெண்பாக்கள் உள்ளன. நலவெண்பாவில் எத்தனை நூல் இருக்கு அப்படின்னா 436 வெண்பாக்கள். எத்தனை காண்டம் அப்படின்னா முப்பெருங்காண்டங்களை உடையது. கலித்தொடர் காண்டம், கலிநீங்கு காண்டம், அடுத்து சுயம்வர காண்டம். உலகம் உள்ளங்கையில் அப்படிங்கிற ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. சார்லஸ் பாப்பேஜ் வடிவமைத்த முதல் கணினி பத்தி கொடுத்துருக்காங்க. சார்லஸ் பாப்பேஜ் பத்தி பார்க்கலாம். இதுல கணினியின் தோற்றம் வளர்ச்சி பற்றி கொடுத்துருக்காங்க. கணக்கிடுவதற்காக முதலில் எளிதான மணிச்சட்டம் உருவாக்கப்பட்டது. கணினி உருவாக இதுவே முதல் படிவாக அமைந்தது. பாரிஸ் நகரை சார்ந்த பிளேக்ஸ் பாஸ்கல் என்னும் அறிஞர் கணக்கிடும் கருவியை கண்டறிந்தவர். கணினிக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு அப்படின்னா நம்ம கணக்கு செஞ்சு பார்க்கறதுக்காக கணக்கிடும் கருவி தான் ஃபர்ஸ்ட் ஒரு மணிச்சட்டம் மாதிரி உருவாக்கிக்கிறது. இதை யார் ஃபர்ஸ்ட் வடிவமைச்சிருக்கா அப்படின்னா பிளேஸ் பாஸ்கல் அவர்கள் அப்படிங்கிறவர் தான் அந்த மணிச்சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். அடுத்து கிபி 1833 இங்கிலாந்து நாட்டை சார்ந்த சார்லஸ் பாப்பேஜ் கணினியை முதலில் வடிவமைத்தார். கணினியை முதலில் வடிவமைத்தவர் சார்லஸ் பாப்பேஜ். எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். இவர் தான் கணினியின் தந்தை எனவும் அழைக்கப்படுகிறார். சார்லஸ் பாப்பேஜ் அவர்கள் கணினியின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். அடுத்து ஆங்கில கவிஞர் பைரனின் மகள் லேடி லவ்லேஸ் என்பவர் கணித செயல்பாட்டுக்கு தேவையான கட்டளைகளை வகுத்தமையால் முதல் செயல் திட்ட வரைவாளர் என போற்றப்படுகிறார். முதல் செயல் திட்ட அதாவது கணித செயல்பாட்டுக்கு தேவையான கட்டளைகளை வகுத்துறதுல முதல் செயல் திட்ட வரைவாளர் என போற்றப்படுபவர் யார் அப்படின்னா லேடி லவ்லேஸ் அவர்கள் அப்படிங்கிறவர். அடுத்து மின்னியல் துறையில் ஏற்பட்ட வளர்ச்சி ஹார்வர்ட் பல்கலைக்கழக கணித பேராசிரியர் ஹோவர்ட் ஜக்கன் என்பவரை IBM பொறியாளர் துணையுடன் எண்ணிலக்க கணினியை கண்டறிய தூண்டியது. இதற்கு ஹார்வர்ட் மார்க் 1 என பெயரிட்டனர். ஹார்வர்ட் மார்க் 1 அப்படின்னு ஒரு பெயரிட்டு இருக்காங்க. அது வந்து ஹோவர்ட் ஜக்கன் அவர்களுடைய துணையோடு கண்டுபிடிக்கப்பட்டது. கணினியின் வகை என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா கணினி, மடிக்கணினி, கையடக்க கணினி என 3 வகையா இருக்குது. அடுத்து இணையம் அப்படிங்கிற ஒரு வடிவத்தை வித்திட்டவர் யார் அப்படின்னா ஜான் பாஸ்டன். இவர் ஒரு அமெரிக்கர். உலகெங்கும் உள்ள கணினி செய்திகளை இணைக்க இணையம் பயன்படுகிறது. இலக்கியம், அறிவியல் எல்லா செய்தியும் நம்ம இணையத்தின் மூலமாக பெற முடியுது. இதுக்கு இணையத்தினுடைய வடிவத்துக்கு வித்திட்டவர் யார் அப்படின்னா ஜான் பாஸ்டன். அடுத்து ஈத்தர்நெட் அட்டை அப்படிங்கிற ஒரு சிறு பலகை பொறுத்திருக்கிறார். குறும்பரப்பு வலைப்பின்னல் அப்படின்னு அந்த பெயர் வச்சிருக்காங்க. இந்த இணைப்புக்கு பெயர் இந்த ஈத்தர்நெட் அட்டைய அந்த சிறு பலகையை பொருத்திருக்காங்க. அந்த இணைப்புக்கு பெயர் என்ன அப்படின்னா குறும்பரப்பு வலைப்பின்னல், அகன்ற பரப்பு வலைப்பின்னல் செஞ்சிருக்காங்க. அடுத்து இணையம் பெயர் பெற்றிருக்கு. சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த பிம்பர்னர் லீ எனும் இயற்பியல் வல்லுநர் 1989ஆம் ஆண்டு இணையதளத்திற்கு உலகளாவிய வலைப்பின்னல் என பெயரிட்டார். இணையதளத்திற்கு உலகளாவிய வலைப்பின்னல் என பெயரிட்டவர் பிம்பர்னர் லீ. இவர் ஒரு இயற்பியல் வல்லுநர். இவருடைய ஊர் சுவிட்சர்லாந்து. எந்த வருடத்துக்கு உலகளாவிய வலைப்பின்னல் பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னா 1989. இதனை வையக விரிவு வலை எனவும் அழைக்கலாம். உலகளாவிய வலைப்பின்னலுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா வையக விரிவு வலை, வேர்ல்டு வைல்டு வெப் அப்படி சொல்றோம்னா இதுக்கு அடித்தளமிட்டவர் யார் அப்படின்னா பிம்பர்னர் லீ. இணையத்துக்கு தேவையானவை என்னென்ன இணையத்துக்கு தேவை அப்படின்னு இணைப்பு வகை, கணினி வழி கல்வி, தமிழ், கணினியின் பயன், உள்ளங்கையில் உலகம். அடுத்து ஆவணம் அப்படிங்கிற ஒரு பாடம் கொடுத்துருக்குறாங்க. பழனியப்பன் அவர்களுடைய கதை. அடுத்து வழக்கு. இவ்வளவுதான் நினைக்கிறேன் இந்த பாடத்துல. புக் பேக் எல்லாமே நம்ம வந்து இன்னொரு பாடத்துல பார்க்கலாம். இந்த பாடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மரபு சொற்கள், யானை குட்டி, யானை கன்று, மரபு சொற்களுடைய பத்தி டீட்டெயில் நல்லா கொடுத்துருக்காங்க. விலங்குகளின் இளமை பெயர்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க.
அணிற்பிள்ளை, கீரிப்பிள்ளை, சிங்கக்குருளை, புலிப்பரல், யானைக்கன்று, மான்கன்று, எருமைக்கன்று, குதிரைக்குட்டி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, ஆட்டுக்குட்டி, குரங்குக்குட்டி, கழுதை, பன்னி, எலி இது எல்லாத்தையுமே குட்டி. விலங்குகள்டையும் வாழ்ந்தாங்க. ஆடு எங்க வாழுது அப்படின்னா பட்டியில, குதிரை கொட்டில்ல, கோழி பண்ணையில் வாழும், மாடு தொழுவத்தில் வாழும், யானை கூடம், வாத்து பண்ணையில் வாழும். விலங்கு பறவை இனங்களின் ஒளி மரபு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஆந்தை என்ன செய்யும்? அலரும். கழுதை கத்தும், காக்கை கரையும், கிளி கொஞ்சும் பேசும், குதிரை கனைக்கும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், சிங்கம் முழங்கும், நரி என்ன செய்யும்? ஊளையிடும், புலி உருமும், மயில் அகவும், யானை பிளிரும். அடுத்து தாவர உறுப்பு பெயர்கள் பத்தி கொடுத்துருக்காங்க. ஈச்ச ஓலை, சோளத்தட்டை, மாவிலை, வேப்பந்தலை, தாழை மடல், தென்னை ஓலை, மூங்கில் இலை, கமுக கூந்தல், பனை ஓலை, பலா இலை, வாழை இலை, நெற்றால். அடுத்து காய்களோட இளநிலை, அதாவது சின்னதா பிஞ்சுல இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, அவரைக்காய் சின்ன பிஞ்சுல இருக்கப்ப அவரை பிஞ்சு, தென்னங்குரும்பை, மாவடு, வாழை கற்றல், முருங்கை பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு. செடி கொடி மரங்களோட தொகுப்பிடம். ஆலமரம் இருந்ததுன்னா ஆலங்காடு, கம்ப மரம் இருந்தா கம்பங்கொல்லை, பனை மரம் இருக்கிற இடத்துக்கு பனந்தோப்பு, சவுக்கு தோப்பு, சோளக்கொல்லை, பலாத்தோப்பு, தென்னந்தோப்பு, தேயிலை தோட்டம், பூந்தோட்டம். பொருட்களின் தொகுப்பு. ஆடு மந்தை மந்தையா செல்லும், திராட்சை குலை குலையாய் காய்க்கும், மாடு மந்தை மந்தையாய் செல்லும், கற்கள் குவியல் குவியலாக வைக்கப்படும், வேளங்காடு, யானை கூட்டம் கூட்டமாக செல்லும், சாவி கொத்து கொத்தாக இருக்கும், பசு நிறை, வைக்கோர் போர். பொருளுக்கேற்ற வினை மரபு. சோறை என்ன செய்யணும்? உண் அப்படி சொல்லுவோம். பழம் தின், கோலம் இடு, தீ மூட்டு, நீர் குடி, பாட்டு பாடு, தயிர் கடை, படம் வரை, பால் பருகு, கவிதை இயற்று, விளக்கை ஏற்று, கூரை வே. இந்த பொருள் மரபு நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. நம் நாட்டின் புகழ்பெற்ற பாடல் எது அப்படின்னா வந்தே மாதரம். யார் இது செஞ்சிருக்கிறா அப்படின்னா பங்கிம் சந்திர என்பவர் வங்காளத்தில் மாவட்ட துணை ஆட்சியராக இருந்திருக்கிறார். அவர் மூலமா தான் இந்த பாடம் நமக்கு கிடைச்சிருக்கு. வங்காள மொழியில் பக்கிமினால் என்ன பொருள் அப்படின்னா வளைந்த அப்படிங்கிற பொருள் இருக்கு. ஆனந்த மடம்ங்கிற நூல்ல இருந்து தான் இந்த பாடல் இடம். இது ஒரு குரூப் 4 குரூப் 2ல லாஸ்ட் 2 இயர்ஸ் முன்னாடி கேட்டிருந்தாங்க. எந்த நூல்ல இருந்து இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற பாடல் இடம் பெற்றது அப்படின்னா ஆனந்த மடம் அப்படிங்கிற நூல்ல இருந்து தான் இந்த வந்தே மாதரம் அப்படிங்கிற புகழ்பெற்ற பாடல் இருந்துருக்கு அப்படின்னா இடம்பெற்றிருக்கு. நம்ம புக்குன்னு எடுத்துட்டோம்னா எல்லாமே ஹைலைட்டா கொடுத்துருக்கு. எல்லாத்தையுமே நீங்க ஒரு வாட்டி அட்லீஸ்ட் ரீட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது அவ்வளவுதாங்க இந்த பாடம். புக்கு இன்சைட் மட்டும் ஓல்டு புக்ல டேம் 1ல இருக்கிற கொஸ்டின்ஸ் பத்தி பார்த்துருக்கோம். இதுல முக்கியமா ஜிபு வீரமா முனிவர்கள் அவர்களுடைய பற்றி டீட்டெயில்ஸ் பார்த்துருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல 8ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் ஓல்டு புக்ல இருந்து பார்க்கலாம். தேங்க்யூ.